Hi friends, welcome to Share Auto Investment Channel. நம்ம சேனல்ல வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ புதுசா பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. டெலிகிராம் லிங்க் இருக்கு கீழே ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம சார்ட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த லிங்கையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுங்க. சரிங்களா? நிஃப்டி சார்ட் for 7/10/24 நாளைக்கு நிஃப்டி சார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 9:15 to 9:47. அதே மாதிரி நம்ம தேர்ஸ்டேல இருந்து சொன்னோம் மார்க்கெட் 500 பாயிண்ட் இறங்கும், 100 பாயிண்ட் இறங்கும், கீழே இறங்கும், அது எல்லாமே சொன்னோம். ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா போச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாரும் வந்து நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாலே நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருக்கும், அதுதான் டாபிக்கா இருக்கு. ஸோ வாங்க எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இங்க வந்து நான் வந்து நல்லா நோட் பண்ணீங்க. 9:15 to 9:47, 9:47 to 10:20. சரிங்களா? இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. சரிங்களா? என்ன டவுட்னா 9:15 to 9:47 ஒன்னு செல்லு போகும் இல்லைன்னா பை போகும். இதர் செல் ஆர் பை, ஏதாவது ஒண்ணுதானா போகும். நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா இங்க டவுட் இருக்குதுனால சொல்றேன். இங்க வந்து பை ஆச்சுன்னா இங்க செல் ஆகும். ஓகேங்களா? அதாவது இங்க பை ஆச்சுன்னா இங்க செல் ஆகும், இங்க செல் ஆச்சுன்னா இங்க பை ஆகும். அதுதான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப நீங்க வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும், வெயிட் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். ஸோ அதுதான் நான் இங்க தெளிவா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுவும் அதே தான். இப்போ நான் செல் தான் கொடுக்குறேன். என்னோட ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் செல் தான். ஓகேங்களா? ஒருவேளை செல் ஆகல அப்படின்னா பை ஆச்சுன்னா அதே தான். இப்போ 10:41 இருந்து 11:03 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பை தான் ஆகும். இங்க செல் ஆச்சுன்னா இங்க பை ஆகும், இங்க பை ஆச்சுன்னா இங்க கண்டிப்பா செல் நடக்கும். செல்னா ரொம்ப ஒரு நாளைக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சைட்வேஸ் அந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்ல, அதாவது ஓரளவுக்கு ஒரு இப்படி போயிட்டு மேல நோக்கி தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? அதனால தான் இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஏறுற மாதிரி தான் இருக்கும். பட் தெரியல, நாளைக்கு சார்ட் மட்டும் தான் இது நான் போட்டிருக்கேன். டெய்லி நம்ம சார்ட் போடுறதுனால நம்ம டெய்லி பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் இன்ட்ராடே தான். சரிங்களா? பொசிஷன்லாம் நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி நான் கொடுக்கல. செல் பை இங்க வந்து மோஸ்டா வந்து ப்ராபபிலிட்டி சைட்வேஸ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சைட்வேஸ்னாலே அவாய்ட் பண்ணீங்க, அதை நான் சொல்லிட்டேன். எல்லா வீடியோலையும் அதான் சொல்றேன். 12:27 151 பை. ஓகேங்களா? 151 to 214 வந்து பை. இந்த பையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். டே மேல போகுது. ஓகேங்களா? இங்க 12:27 நான் கொடுத்துருக்கேன். 12:27 நீங்க ஒரு சப்போர்ட்ல நீங்க வந்து எடுக்கிறீங்க. பட் இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுருச்சு. ஓகேங்களா? ஆனா 150 உங்களுக்கு தொடரல, ஒரு 1 o'clock தொட்டுருச்சு. அப்போ நீங்க இந்த இடத்துல என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடணும். ரெசிஸ்டன்ஸ் தொட்டாலே க்ளோஸ் பண்ணிடணும். அது பிரைஸ் ஆக்ஷனா இருந்தாலும் சரி, பிவோட் பாயிண்டா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் இங்க தொட்டுட்டு மறுபடியும் மேல வரலாம். அப்ப நீங்க மறுபடியும் அந்த 12:27 to 151 வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வரும்போது நீங்க இங்க வாங்கிட்டு நீங்க இங்க செல் பண்ணலாம். 2 times நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து 2 மடங்கு வரும் உங்களுக்கு. இங்க நான் இப்படிதான் ட்ரேட் பண்ணுவேன். எங்க சப்போர்ட் கிடைக்க ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்க செல் பண்ணி நான் க்ளோஸ் பண்ண ஒரு ஸ்கேல்பர் மாதிரி தான் மார்க்கெட்ல. ஓகேங்களா? அப்படிதான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஒரு பொசிஷனா வச்சு நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து ப்ராஃபிட் என்ன பண்றதுன்றது நான் போடுறேன். ஆனா அது போடக்கூடாது அஸ்ட்ராலஜிக்கலா. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா
நீங்க வந்து உங்க சார்ட்டை வச்சு நீங்க ப்ராஃபிட் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் ஒரு கேவலமான கேள்விலாம் கேட்கறாரு. நான் அவரை வந்து பிளாக்லாம் பண்ணல, பட் ஆனா அவர் போட்டிருந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சார்ட் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க, சரிங்களா? என்னோட ஹாபி இது, என்னோட பேஷன் இது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சு போடுவோம் சொல்லிட்டு தான் நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆனா பார்க்க விருப்பம் இல்லை, பிடிக்கலன்னா நீங்க சேனலை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், தப்பு இல்லை, சரிங்களா? அவர் சொன்னதுக்காகவே நான் வந்து ப்ராஃபிட் போடணும் அப்படின்னு கிடையாது, சரிங்களா? ப்ராஃபிட் நான் ஏன் போடுறது இல்லைன்னா அது வந்து ஒரு இது மாதிரி, என்ன சொல்றது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், வர ப்ராஃபிட்டை வந்து யாரும் காமிக்காதீங்கன்னு. ஒரு நிமிஷம் கைஸ். வர ப்ராஃபிட்டை வந்து யாரும் காமிக்க கூடாது. அது சனியை வந்து நீங்க ரைஸ் பண்ற மாதிரி அது. ஸோ இதை வந்து நான் ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ஒன்றும் தப்பு இல்லை, அவர் கேட்கறது கரெக்டு தான். இவர் முதல்ல ப்ராஃபிட் பண்றாரா இதை வச்சு அப்படின்றத அவர் கேட்கிறாரு, தப்பு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நான் போடுறேன், ட்ரை பண்றேன் நான் இதுக்கப்புறம். ஏன்னா எனக்கு இந்த சார்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6 hours நான் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு 10 மணிக்கு என் வீடியோ கொடுக்குறேன். நான் 10 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம் இப்போ 10 மணி. ஏன் நான் 10 மணிக்கு வீடியோ தரணும் புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு டைம் இல்லை, புரியுதுங்களா? டைம் இல்லாததுனால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். சம்டைம்ஸ் என்னன்னா ரொம்ப டயர்டாகி நான் மார்னிங் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சில பேர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நான் இதுக்கு நான் எஃபர்ட் போடுறேன். நீங்க எதனா லைக் போடுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணுவீங்க 4 பேருக்கு, அதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். பட் எல்லாரும் அது பண்றது இல்லை. ஏன்னா எனக்கு அந்த யூடியூப்ல தெரியும் யார் யார் பண்றீங்க, யார் யார் பண்ண மாட்டீங்க, எல்லாமே என்னால பார்க்க முடியும். பட் ஆனா எனக்கு வந்து நிறைய பேர் பண்றது இல்லை. பண்றீங்க, ஒரு 5 பேர் 6 பேர் பண்றீங்க. ஆனா வீடியோஸ் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க. பட் ஒரு இது இம்பாக்ட் வந்து கம்மியா இருக்கு. பட் ஓகே, எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. ஓகே கேஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 115 to 214, ஓகேங்களா? பை கொடுக்குறேன். 214 to 229 செல் கொடுக்குறேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு நேரம் ஆகுது, 15 minutes வருது. அதெல்லாம் நீங்க இது பண்ணிக்கங்க. ஒரு 229 to 237 பை கொடுக்குறேன். 237 to 311 செல் கொடுக்குறேன், ஓகேங்களா? அப்புறம் 311 to 330 பை கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, மார்னிங் ஒரு ப்ரெஷர்ல இருக்கும். அந்த ப்ரெஷர்ல இருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டுவர்ட்ஸ் அப்வர்ட் நோக்கி போகுன்றது மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷன், ஓகேங்களா? ஓவராலா ஷார்ட் இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட இப்படியே போயிட்டு ஒரு ப்ரெஷர்ல இப்படி போகும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அப்படிதான் இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்டு, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஆவரேஜா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ, 100 குவான்டிட்டினா 100 குவான்டிட்டி தான், ஓகேங்களா? அதுக்கு மேலலாம் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி கரெக்டா ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா? முடிஞ்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க சோஷியல் நெட்வொர்க், உங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்லயோ எதையாவது நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெலிகிராம்ல வந்து ஏதாவது இதுல சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிங்க, சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். இதோட ஒரு நல்ல வீடியோல நாளைக்கு சந்திப்போம். பாய்.